தருமபுரி தொகுதியில் விஜய் போட்டியிடுவார். தவேகா மாவட்ட தலைவர் சிவா. தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாட்டில் விஜய் உரையாற்றியது பேசும் பொருளானதை அடுத்து விஜய் எந்த தொகுதியிலும் போட்டியிடப் போகிறார் என்பதுதான் தவேகாவினரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்நிலையில் தவேகா கட்சியின் தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் நேற்று நவம்பர் 17 தருமபுரி மாவட்ட வழக்கறிஞர் பிரபு சார்பில் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய சிவா வரும் 2026 தேர்தலில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் விஜயிடம் கோரிக்கையை வைத்ததாகவும் அதை விஜய் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க சொன்னதாகவும் பேசுகிறார். இது குறித்து பேசியிருக்கும் அவர் 2026 சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் தருமபுரியில் உள்ள 5 தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என உறுதியாக கூறுகிறேன். தருமபுரி மண் அதிய மண், பிறந்த மண், ஔவையார் வாழ்ந்த மண். எங்கள் தொகுதியில் நீங்கள் நின்ற முதலமைச்சர் ஆக வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். கோரிக்கையை ஏற்று தருமபுரியில் போட்டியிடுவதாக தலைவர் விஜய் உறுதி அளித்தார். இந்த அறிவிப்பை பொதுவெளியில் அறிவிக்கலாமா என்று கேட்டேன். அதற்கு அறிவிப்பை கொடுங்கள் என்று தலைவர் விஜய் இச்செய்தியை கூட்டத்தின் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு காணாத மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நமது தலைவராக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைமையிலிருந்து இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கப்படாத நிலையில் தவேகா கட்சியின் தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா இது குறித்து பேசியிருப்பது பேசும் பொருளாகி இருக்கிறது.